கர்த்தருடைய பரிசுத்த நாமம் இன்றும் என்றும் சதாகாலம் உமையப்படுவதாக. அருமையான இந்த கர்ணவேதனம் என்றதான நிகழ்ச்சி எல்லாரும் பொன்காதனி விழா என்று அழைக்கிறார்கள். அது நடைமுறை சொல், அதனுடைய சமஸ்கிருத சொல் கர்ணநிவாதனம். இந்த சந்தர்ப்பத்தின் வேளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நற்செய்தியை அறிவிக்கிறதிலே நாங்கள் பெருமகிழ்வு அடைகிறோம். இங்கே கூடியிருக்கிறதான யாவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை நான் பகிர்ந்து கொள்கிறேன். அருமையான அந்த சந்தர்ப்பத்திலே தேவனுடைய வார்த்தை இப்பொழுது வாசிக்க கேட்டீர்கள். 144வது சங்கீதத்திலே ஒரு மனுஷ வாழ்க்கையிலே எவ்விதமான மேன்மை வர வேண்டும், எவ்விதமான இடத்திலே அவனுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்றதான அநேக இங்கே தேவனுடைய வார்த்தையின் மூலமாக நமக்கு பரிமாற்றம் நமக்கு கிடைத்தது. பாருங்கள், இந்த உலகத்தில் ஜீவிக்கும் பொழுது நமக்கு எந்தெந்த சந்தர்ப்பங்களெல்லாம் என்னென்ன நிகழ்கிறது. இப்போ நம்ம ஏற்கனவே இன்றைக்கி இங்கே பார்த்துருக்கக்கூடிய பகுதி சம்ஸ்காரங்கள். அதாவது ஏறக்குறைய மனித வாழ்க்கையில் 42 சம்ஸ்காரங்கள் அந்த காலத்தில் பின்பற்றியிருக்கிறாங்க. அதில் நாளடைவில் இன்றைக்கி இருக்குது 16 சம்ஸ்காரங்கள். அதில் இன்றைக்கி நம்ம பொன் விழான்னு சொல்கிறது 9வது சம்ஸ்காரம். 9வது சம்ஸ்காரம் இது எதுக்கு என்ன ஏது அப்படின்னு படித்து பார்த்தா, உறவுகளையும் உறவு சார்ந்ததான மக்களையும் இணைத்து அன்பை பெருக்கி சமூகத்திலே ஒற்றுமை நிலைநாட்டுவதற்காக அவர்கள் சமூகத்திலே வைக்கப்பட்டதான ஒரு சடங்கு. ஆனால் ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுதுன்னா, மதம் என்று சொல்வது வேறு, மார்க்கம் என்று சொல்வது வேறு. நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், அவர்கள் சிறப்பாக வாழ வேண்டும், அவருடைய எல்லா நிலையிலும் அவர்களுக்கு உதவிகர வேண்டும் என்ற நிலையில் தான் நாம் இறைவனை நாடுகிறோம். இறைவனை நாடுகிற நேரத்திலே நமக்கு கடவுள் சொல்லுகிறது 107ஆம் சங்கீதத்திலிருந்து இன்றைக்கு நான் உங்களோடு கூட சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள போகிறேன். 107வது சங்கீதத்திலே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையின் யாத்திரை சந்தர்ப்பத்தில் அவன் தாயின் கருவில் பிறந்தது முதல் அவனுடைய நிறைவு நாள் வருகிற வரைக்கும் அவன் சந்திக்கிறதான பாகங்கள் மொத்தம் 6 என்று கணக்கிடப்படுது. அதில் முதலாவது பகுதி மீட்பு என்றதான ஒன்று வருகிறது. இந்த உலகத்தில் மனிதனுக்கு என்ன வேணும்னா மீட்பு. தாயின் கருவுக்குள்ளே உருவாகும் பொழுது, தாயின் கரு உற்பத்தியான நேரத்தில் கருவை விட்டு வெளியே வருவதற்கே ஒரு மீட்பு தேவைப்படுகிறது. எப்பொழுது பிரசவம் வரும், எந்த நேரத்தில் அந்த குழந்தை எப்படி பிறக்கணும், தாய்க்கு நல்லா இருக்குதா, இதெல்லாம் நம்ம என்ன பார்க்குறோன்னா அந்த குழந்தைக்கு முதலாவதாக மீட்பு தேவைப்படுகிறது. ஒரு பாதசாரி பாத யாத்திரை செல்லும் பொழுது அவன் அந்த பாத யாத்திரையிலே சந்திக்கிறது பசி, தாகம் மற்றும் பலவிதமான இயற்கையினுடைய உபாதைகள். இவைகளிலிருந்து அவனுக்கு மீட்பு தேவைப்படுகிறது. அந்த மீட்பை கொடுப்பவர் இந்த உலகத்தை உண்டாக்கிய பரம்பொருளாகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அதுதான் 144 சங்கீதத்தில் படித்தோம். நமக்கு பலவிதமான நிலைகளிலும் கூட சித்திரம் தீர்த்த நல்ல ஒரு பெரிய மாளிகை போன்ற வாழ்வு நமக்கு வேண்டுமானால் அந்த மீட்பை கொடுக்க ஒரு நபர் நமக்கு தேவைப்படுகிறார். இந்த சடங்குகள் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சுத்திகரிப்பை உண்டாக்காதா என்றுதான் இந்த சடங்குகளை நாம் வைக்கிறோம். ஆனால் மெய்யான சுத்திகரிப்பு எங்கே இருக்கிறது என்றால், யோவான் சுவிசேஷம் 15வது அதிகாரம் 3வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது இவ்விதமாக வேதமான சொல்லுகிறது, நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே இப்பொழுதே சுத்தமாக இருக்கிறீர்கள். தேவனுடைய அந்த உபதேச வசனங்கள் எங்கு வருகிறதோ அங்குதான் ஒரு சுத்திகரிப்பு உண்டாகும். நாம் செய்கிற சடங்குகள் மூலமாகவோ நாம் மேற்கொள்ளுகிற பலவிதமான மரபுகள் மூலமாகவோ அது ஒருவேளை நம்முடைய மனதை சாந்தப்படுத்தலாம். ஆனால் சுத்திகரிப்பு என்பது இறைவனுடைய வாக்கில் அடங்கியிருக்கிறது. அசரரி என்று சொல்லுகிற உருவம் இல்லாத அருவமாக தேவனுடைய வார்த்தை கொடுக்கப்பட்ட நிலையிலே நமக்கு அவர் சொல்லிய உபதேசத்தினாலே சுத்திகரிப்பு வருகிறது. பாருங்கள், மீட்கப்படும் பொழுது மீட்பு கிடைக்கிறது. இரண்டாவதாக நமக்கு சுத்திகரிப்பு கிடைக்கிறது. மூன்றாவதாக யாத்திரையின் சந்தர்ப்பத்திலே நம்முடைய தேவைகள் பூர்த்தியாக்கப்படுகிறது. தேவைகள் பூர்த்தியாகுவதற்காகத்தான் இப்படிப்பட்ட விசேஷங்களை வைக்கிறோம். உறவினர்களாக சேர்ந்து அவர்கள் தங்களுடைய உறவினர்களுக்கு என்னென்னலாம் செய்முறை செஞ்சுருக்காங்களோ அதெல்லாம் இந்த மாதிரி ஒரு கட்டத்தில் தான் அவங்க என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். வேறு எந்த விதத்திலும் நான் உன் வீட்டில் ஒரு விசேஷம் இருந்துச்சு, நான் உனக்கு செஞ்சேன், எனக்கு நீ கொடுன்னு வீட்டில் போய் கேட்க முடியாது. ஆனால் அதே நேரத்தில் நம்ம ஒரு விசேஷம் வைக்கும் பொழுது எல்லோரும் வந்து என்ன செய்வார்கள், அந்த நன்மை செய்வார்கள். வாழ்க்கையில் உயர்வுக்கு ஏதுவான நிலையிலே நாம் வைக்கிறதான இவைகள் எல்லாம் இறைவன் நமக்கு கொடுத்ததான சின்ன வாசல்கள் தான். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன, நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளுகிறான் என்று ரோமர் 14வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இது ஒரு நாள் விசேஷமான நாள் இருக்கிறது. இந்த நாள் யாருக்காக விசேஷிக்கப்பட வேண்டுமானால் கர்த்தருக்காக. அருமையான இங்கே போடப்பட்டிருக்கிற நட்டாஷா, ரமணா மற்றும் சுஜித் குமார் தேவன் அருமையான இந்த பிள்ளைகளை இங்கே கூடியிருக்கிற சமூகத்துக்கு அறிமுகம் செய்கிறார். இன்னாருடைய பிள்ளைகள்
இவர்கள் சமூகத்தில் வளர்ந்து வருகிறார்கள். இவர்களுக்கு உங்களுடைய அன்பு தேவை, உங்களுடைய ஆதரவு தேவை, ஆறுதல் தேவை. இது மதம் சார்ந்த, அது சமூகம் சார்ந்த அல்லது குடும்பம் சார்ந்த நிலையில் ஒரு அறிமுகம் செய்கிறோம். அறிமுகத்திற்கு ஒரு வாசல் தான் வைத்திருக்கிறதான இந்த சடங்கு பாகங்கள். ஆனால் இறைவன் சொல்லுகிற ஆசீர்வாதம் எப்போ வருதுன்னா, கர்த்தருக்காக நாட்களை விசேஷித்து கொள்ளும் பொழுது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்திலே மனுஷனாக பிறக்கும் பொழுது அவருக்கு 8ஆம் நாளில் விருத்தசேதனம் செய்தார்கள். அது ஒரு சடங்கு தான். ஆனால் அதே நேரத்தில் அங்கே அவர் அறிமுகம் செய்யப்பட்டார். உலகத்திற்கு மீட்பை கொடுக்கக்கூடிய ஒரு மீட்பாளர் வந்திருக்கிறார் என்று அங்கே கூடியிருக்கக்கூடிய இடத்துல அறிமுகம் செய்யப்பட்டது. இது ஜனங்களுக்காக தன் உயிரை கொடுக்க வந்த என்று அறிமுகம் செய்யப்பட்டது. அதே போல் தான் இந்த சமூகத்தில் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மகிமைப்படும் பொழுது, கர்த்தர் மகிமைப்படும் பொழுது நமக்கு உண்டான பரத்தில் உள்ள ஆசீர்வாதம் நமக்கு வந்து சேரும். உலகத்தில் பெற வேண்டிய நன்மைகளும் உலகத்தில் பெற வேண்டியதான ஈவுகளும் எங்கேருந்து வருதுன்னா, மனுஷனுடைய கருத்திலிருந்து கிடையாது. ஒரு கையிலிருந்து இன்னொரு கைக்கு வரணும்னா அதற்கு இறைவனுடைய அனுக்கிரகம் தேவை. வேதம் என்ன சொல்லுது? யாக்கோபு 1:17 நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உருவாகி ஜோதியின் பிதாவிடத்தும் இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதல் இல்லை, வேற்றுமை நிழல் இல்லை. மனுஷர்னா வேற்றுமை பார்ப்பாங்க. இவங்க வேண்டியவங்க, வேண்டாதவங்க, சரி இவங்களுக்கு கொஞ்சம் செஞ்சால் போதும் அல்லது அதிகம் செஞ்சால் போதும். செய்முறையிலே பாருங்கள், வீட்டிலேருந்து புறப்பட்டு வரும்போது ஒரு 1000 ரூபா செய்யலான்னு நம்ம பைக்கில் வச்சுருப்போம். 1000 ரூபா செய்யலான்னு பைக்கில் எடுத்து வச்சுட்டு இங்கே வந்து பார்த்தா ஒரு கூட்டத்தில் ரொம்ப ஜகஜகன்னு ரொம்ப நல்ல டைமிங்மாக இருக்குண்ணா. ஏப்பா இவ்வளோ விசேஷமாக வச்சுருக்காங்க, நம்ம கொடுத்த 1000 ரூபா தானே ஆக போகுது, சரி ஒரு 500 செய்வோம். டக்குன்னு மனசு 500 கட் பண்ணிடும். 500 கட் பண்ணிவிட்டு சரி 500ஆவது செய்யலான்னு பார்க்கும் பொழுது பாக்கெட்டில் கைவிடும்போது 100 வரும் பொழுது 1 2 3 அதை எண்ணி பசையுங்குள்ள சரி இதே போதும், கடையில் வெளியே வர்றது 300 தான் வெளியே வர. 300 வந்ததிலும் கூட கவருக்குள்ளே திணிக்கும் பொழுது ஒரு நோட்டு உள்ளே போக கஷ்டப்படும். 2 நோட்டை முட்டை உள்ள வச்சுட்டு ஒரு நோட்டை பாக்கெட்டில் வச்சுருவாங்க. பாருங்கள், ஒரு பையிலிருந்து இன்னொரு கைக்கு வருங்குள்ள எவ்வளவு மனமாற்றம் நிகழ்ந்து பாருங்கள். இந்த ஆசீர்வாதம் ஆண்டவருடைய அனுக்கிரகம் இருந்தால் அவர் 1000 செய்கிற இடத்துல அப்பா என்ன ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது, நம்ம தான் நிற்கணும் போலுக்கு, இந்த 2000 முடி 2000 செய்யக்கூடிய மனநிலையை இறைவன் உண்டாக்குவார். எப்போ? இறைவனை பிரியப்படுத்தும் பொழுது. இறைவனை பிரியப்படுத்தும் பொழுது நாம் நினைப்பதற்கும் சிந்திப்பதற்கும் அதிகமாக வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக கிரியை செய்கிற வல்லமையின்படியே அப்படி அணுக்கிற நம்மளை வந்து சேரும். அதனால தான் சொல்லுகிறாரு, நன்மையான எந்த ஈவோ பூர்ணமான எந்த வரமோ பரத்திலிருந்து உருவாகுது. அதில் எந்த வேற்றுமையே கிடையாது. வேண்டியவங்க வேண்டாதவங்க, இவங்க நமக்கு பிரியமானவங்க பிரியமில்லாதவங்க, நோ உயர்வு தாழ்வு எதுவும் இல்லாத நிலையில் தேவன் கொடுக்கணும்னு நினைத்து விட்டால் உங்களுக்கு வந்து சேரும், சந்தேகம் இல்லை. எல்லாம் நமக்கு வந்து ஆசீர்வாதம் இருக்க வேண்டுமானா ஒரு வேதவசனம் சொல்லுகிறது, திரளாய் விதைத்தும் கொஞ்சமாக எடுத்துக்கொண்டு வரல, காரணம் உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று. பாருங்கள், நம்ம இன்றைக்கி நமக்கு ஒரு பெரிய நன்மைகள் வேண்டுமானால் நம்ம செய்ய வேண்டியது நன்மை தருகிற கர்த்தருக்காக நாட்களை விசேஷித்து கொள்ளும்போது வருகிறது. சரி, 3வது நான் சொன்னேன் உங்களுக்கு, நம்முடைய யாத்திரையில் பசி தாகம் மற்றும் நமக்கு தேவையான பாதுகாப்பு போன்ற நேரங்களில் அவருடைய கரம் இருக்கும் என்று. அடுத்தபடியாக ஒரு யாத்திரை எப்படிப்பட்ட யாத்திரை என்றால், இன்றைக்கி நிறைய வாகன வசதிகள் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை யாத்திரை ஒரு கப்பல் யாத்திரைக்கு சமானமாக சங்கீதம் 107 சொல்லப்பட்டிருக்கிறது. கப்பல் யாத்திரை, ஒரு கப்பல் யாத்திரை செய்யும் பொழுது அந்த கப்பலுக்குள்ளாக அமர்ந்திருக்கிற நேரத்தில் ஏதேனும் ஊருக்கு செல்கிற வழி தெரியலனா எந்த மனுஷத்தையும் கேட்கவே முடியாது. ஒருவேளை நம்ம சாலையில் போனால் இருசக்கர வாகனத்தில் போகும்போது போர்டு பார்ப்போம், லெஃப்ட் அண்ட் ரைட்டு போர்டு இல்லையா, யாராலும் ஒரு ஆள் மனுஷர் வந்தால் கேட்போம், நமக்கு போக வாய்ப்பு இருக்குது. ஆனால் வாழ்க்கை யாத்திரை கப்பல் யாத்திரையாக இருக்கிறதுனாலே நடு கடலிலே கப்பல் நிற்கும் பொழுது நான் ஊருக்கு போக வேண்டிய வழி யார் சொல்லுவானா? இந்த உலகத்தை உண்டாக்கிய பரம்பொருளாகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தேவன் ஒருவரே உங்களுக்கு வாசலை சொல்லுவார். அது எப்படி சொல்வார்? உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், எப்படி சொல்வார் என்றால், நீங்கள் இங்கு அங்கமாக பார்க்கும் பொழுது வெட்ட வழியிலே பார்க்கிற நேரத்திலே பறக்கின்ற பறவைகள், கடல்வாழ் விலங்குகள் மற்றும் இயற்கையினுடைய பருவநிலைகள், எங்கே பனி அதிகமாக இருக்குது, எங்கே பனி கட்டியாகுது, எங்கே வெயில் அடிக்கு, எங்கே தண்ணி கொஞ்சம் டென்சிட்டி குறைவாக இருக்குது, இதை பார்த்து இது எந்த இடம் என்று அடையாளம் கண்டு கொள்வார்களாம். பறவைகள் போகும்போது இந்த பறவை பறக்கிறது, இது ஆஸ்திரேலியாவுக்கு வந்திருக்கிறோம், இந்த பறவை சத்தம் கேட்கு, இது இந்தியாவுக்கு வந்திருக்கிறோம்,
இந்த இடத்துல மேடாக இருக்குது, மேட்டுக்கடல் பகுதி, இந்த கடலுக்கு வந்திருக்கிறோம் என்று தேவன் உண்டாக்கிய அந்த இயற்கையின் மூலமாக மட்டுமே உங்களுக்கு பாதைகள் கண்டுபிடிக்க முடியும். இல்லை என்றால் நீங்கள் வேறு எந்த விதத்திலும் பாதை கண்டுபிடிக்க முடியாது. வாழ்க்கை பாதையும் அப்படித்தான். ஆண்டவர் உண்டாக்கிய வாழ்க்கை பாதைக்கு எப்படி நடக்க வேண்டும் என்ற வழி வேதம் சொல்லுகிறது. நானே வழி சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னால் இல்லாமல் வேறு ஒருவரால் பிதாவிடத்தில் வரான் என்று ஆண்டவரையே சொல்லுகிறார். அவர் வகுத்த வழியிலே நாம் நிற்கும் பொழுது எந்த மாந்தர்களோ எந்த விதமான மற்ற எந்த சூழ்நிலைகளிலோ பிரிக்க முடியாத அன்பு நிறைந்த ஒரு மிகவும் ஆசீர்வாதமான வாழ்க்கையை ஆண்டவர் நிச்சயமாக தருவார். இன்றைக்கு அமர்ந்திருக்கிற இந்த சிறார்களுக்கு கர்த்தர் அபரிதமான ஆசீர்வாதத்தை நல்வாராக. அடுத்தபடியாக, இந்த உலகத்தில் வியாதி வராத நபர் இல்லை. வியாதினா நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய நோயை நினச்சிக்கிறாதீங்க. நமக்கு பசி இருக்கு பாருங்க, இதே ஒரு வியாதி தாங்க. பசி பிணி என்று இலக்கியங்களில் வாசிக்கிறோம். பசி என்ற ஒரு நோய்க்கு சாப்பாடு என்ற மருந்து, தாகம் என்ற நோய்க்கு தண்ணீர் என்ற மருந்து. பசிக்குதா, போய் சாப்பிட்டு வா. தாகமாக இருக்கா, தண்ணி குடிச்சிட்டு வா. பாருங்க, இது யதார்த்தம், எல்லா மனித வாழ்க்கையிலும் நிற்கிற ஒன்று. அப்படி ஏதேனும் சிற்சில வேளைகளிலே நம்முடைய வாழ்க்கையில் மனச்சோர்வுகள், நாம் வியாதின சரீர வியாதி மட்டும் நினைக்கிறோம். மனதில் ஏற்படுகிற சில பலகீனங்கள் கூட ஒரு நோய்க்கு சமானமானவை. மனசு சரி இருக்காது, சாப்பிட நமக்கு மனசு வராது, தூங்க மனசு வராது, வேறு இடத்துக்கு பார்க்க மனசு வராது, பேச மனசு வராது. அந்த நேரத்தில் நம்முடைய மனதை சரிபடுத்துகிற மிகப்பெரிய பரம வைத்தியர் பரலோகத்தின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துங்க. அவர் உங்களுடைய மனதை சரிபடுத்துவார், உங்களுடைய மன வாழ்க்கை நல்லபடியாக வைப்பார், உங்களுக்கு அதிகமான ஈவுகளை கொடுப்பார், என்ன விரும்புகிறீர்களோ உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவார். அதைத்தான் அங்கே சொல்கிறார் பாருங்க. அந்த பாதசாரிகளுடைய வியாதி நேரம், அந்த வியாதி நேரத்தில் சிக்கனஸ் வரும் பொழுது நமக்கு ஒரே ஒரு பரம வைத்தியர் ஒருவர் இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு கூட இந்த உலகத்தில் கடந்து போக வேண்டும். நிறைவாக எளியவர்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய வசதியாக இருந்தாலும் எளிமையான தன்மைங்கிறது யதார்த்தமாக வந்து போகும். ஒரு நல்ல பெரிய பணக்காரர் தான் காலையில் எந்திரிச்ச உடனே சும்மா ஒரு கையில் ஊற்றிக்கிட்டு ஒரு தோல் ஒரு துண்டை போட்டுக்கிட்டு ஒரு வாக்கிங் போகிறாரு. வாக்கிங் போனால் இவர் கையில் எதுவுமே கிடையாது. ஒரு 200 மீட்டர் தாண்டின உடனே இவருக்கு ஒரு டீ குடிக்கிற விருப்பம் ஏற்படுது. தேநீர் கடை இருக்குது, கையில் காசு இல்லை, வீட்டில் குமிஞ்சு கிடக்கு. ஆனால் இந்த நேரத்தில் ஒன்றுமே கிடையாது. இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நபர் எளியவராக காணப்படுகிறார். ஐஸ்வர்யவான் தான் இல்லைங்களே, அந்தஸ்து மிக்கவர் தான் இல்லைங்களே, படித்தவர் தான் இல்லைங்களே. அந்த சந்தர்ப்பம் ஒரு மனிதனை எளிமையான நிலைக்குள் கொண்டு வந்து விட்டுவிடும். அந்த நேரத்தில் உதவி செய்கிறவர் யார் என்று கேள்வி கேட்டால், அப்பொழுது நீங்கள் மெய்யாகவே உங்கள் மனதை நீங்கள் இறைவனுக்குள்ளாக நிறுத்திவிட்டு உங்கள் முகசுபாவத்தை பார்த்த உடனேயே, நீங்கள் போய் நின்ற உடனேயே உங்களை விசாரிக்க ஒருவர் தோன்றுவார். ஒருவேளை அது கடைக்காரராக இருக்கலாம், இல்லை வெளியில் வந்த நண்பராக இருக்கலாம், இல்லை எதிர்பாராத நிலையில் யாராலும் ஒருவர் உங்களை பார்க்க வந்தவராக இருக்கலாம். அது நிச்சயமாக உங்களுக்கு வந்தடையும். எப்பொழுது நீங்கள் இறைவனை உங்கள் மனதிலே பரிபூர்ணமாக நினைத்து உங்களோடு அவர் குடியிருக்கும் பொழுது உங்கள் முக பாவங்கள் இரக்கத்தை சம்பாத்தியம் செய்யும். இரக்கம் செய்வர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. என்னைக்கோ ஒருத்தருக்கு உதவி செஞ்சுருப்பீங்க, அன்னைக்கு பார்த்து அந்த இடத்துல வந்து நிற்பார். வாங்க வாங்க வாங்க, நீங்கள் அன்னைக்கு நம்ம பார்த்தோம்ல, வாங்க சாப்பிடுங்க. பாருங்க, இதுதாங்க இறைவனுடைய சித்தம் என்று சொல்வது. மனுஷ வாழ்க்கையில் இறைவனுடைய சித்தம் தேவை. இந்த சிறார்கள் தங்களுடைய வாழ்க்கையில் எளிமை பிரகாசிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள். இந்த சமூகத்துக்கும் இந்த குடும்பத்துக்கும் இந்த பிள்ளைகளை அறிமுகம் செய்திருக்கிறோம். அருமையான தம்பி நட்டாசா, ரமணா மற்றும் சுஜித் குமார் இதுவரைக்கும் யாருக்கும் தெரியாமல் இருந்தாங்க. அவங்க வீட்டில் மட்டும் தெரிஞ்சவங்களாக இருந்தாங்க. இன்னைக்கு நல்ல பேரை எழுதி எல்லாரும் அறியத்தக்கதாக இன்னைக்கு பகிரங்கம் செய்யப்பட்டிருக்கிறது, விளம்பரம் செய்யப்பட்டிருக்கிறது. எல்லாருக்கும் முன்னாடி இந்த பிள்ளைகள் இன்னாருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள், இவர்கள் இவ்விதமாக வளர வேண்டும், இப்படி விதமாக வாழுகிறார்கள், இவர்களுக்கு உங்களுடைய கரங்களை நீட்டுங்கள், இவர்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் என்ற ஒரு இணைப்பை இன்றைக்கு ஆண்டவர் ஏற்படுத்தியிருக்கிறார். இதுதாங்க எளியவன், எளிமையான நிலை. நிறைவாக பார்க்கும் பொழுது இறைவன் சொல்லுகிற ஒன்று ஞானாந்தம். இந்த ஞானார்த்தத்தில் பாருங்க, இடுக்கண் ஞானியையும் பைத்தியக்காரனாக்கும். சங்க 107 உள்ள பகுதியை உங்களோடு பகிர்ந்து கொண்டு வருகிறேன் மக்களின் ஆசீர்வாதத்திற்காக. இடுக்கண் ஞானியும் பைத்தியக்காரன் பிரசங்களை வாசிக்கிறோம். எப்பேற்பட்ட ஞானியாக இருந்தாலும் ஒரு இடுக்கமான எண்ணம் வரும் பொழுது அவருடைய மனநிலை பைத்தியத்துக்கு போய் சேர்ந்துருமா, பைத்தியமான நிலை. மார்க்கோனி என்று சொல்லுகிற ஒரு மிகப்பெரிய ஒரு அறிஞர், அநேகருக்கு தெரிந்திருக்கும்.
அவர் தான் ரேடியோவை கண்டுபிடிச்சவர். மார்க்கோனி. இந்த ஸ்பீக்கர்லாம் போடுறோமே, இதெல்லாம் வந்து அவர் மூலமாக வந்தது தான். அப்போ அந்த மார்க்கோனி மிகப்பெரிய ஒரு அறிஞர். அவருடைய லேப்புக்குள்ளே ஒரு பூனை வளர்த்துருக்கார். பூனை, பெரிய பூனை. அந்த பூனை ஒரு 4 குட்டி போட்டிருக்கு. அது குட்டியோடு கூட்டிக்கிட்டே தெரியுது. அப்போ பாருங்கள், அந்த இடத்துல அந்த கூட்டி இங்கிட்டு போகும்பொழுது அவருடைய லேப்பினுடைய கதவு வந்து ஸ்ப்ரிங் சிஸ்டம் இப்படி போனோடனே டப்புன்னு அடைச்சிரும். இவர் எங்கே போனாலும் இந்த பூனை பின்னாடியே வர்றதுனால சில நேரத்தில் இந்த கதவு அடிபட்டுருது. சில நேரம் அது உள்ளே நுழைய முடியாமல் தடுத்துருது. உடனே தன்னுடைய வேலைக்காரனை கூப்பிட்டு அவர் சொல்லியிருக்காரு, எப்பாங்க வா, இந்த பூனை எனக்கு பின்னாடியே வருது, அதனால் இந்த பூனை போகிறதுக்கு பெரிய பூனை போக ஒரு பெரிய ஓட்டையை போடு, இந்த குட்டி பூனை வர்றதுக்கு ஒரு 4-5 சின்ன குட்டி ஓட்டையை போட்டு விடு, அது பெருசு வழியாக வந்துடும், குட்டி அது சின்னது வழியாக வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்கார். மிகப்பெரிய அறிஞர், எத்தனையோ கண்டுபிடித்த கண்டுபிடிப்பாளர். உடனே வேலைக்காரன் சொல்லியிருக்கான், ஐயா மன்னிச்சுக்கோங்க, நீங்கள் மிகப்பெரிய ஞானி, உங்கள்கிட்ட சொல்ல நான் வந்து எனக்கு சங்கடமாக இருக்குது, இருந்தாலும் ஒரு விஷயத்தை சொல்கிறேன், பிரியம்னா ஏற்றுக்கங்க, இல்லைன்னா விடுங்க. பெரிய பூனைக்கு போகக்கூடிய பெரிய ஓட்டைக்குள்ளேயே சின்ன பூனை வந்துடுமே, சின்ன பூனைக்கு தனியாக அதுக்கு ஓட்டையை போட்டு கதவை கெடுக்கணும், ஒரு ஓட்டையை போதுமே, அப்போ தான் அவருக்கு மூலையில் உரைச்சிருக்கு. ஆமாம், பெருசுக்குள்ளே சிறுசு நுழைஞ்சிருமே, நம்ம இது தெரியாமல் போச்சே. பார்த்தீங்களா, எவ்வளோ பெரிய ஞானிக்கு இடுக்கன் வரும்போது ஞானம் பறி போயிருங்க. எவ்வளோ பெரிய திறமைசாலி, எவ்வளோ பெரிய வீரசாலி, எவ்வளோ பெரிய ஞானியாக இருந்தாலும் சந்தர்ப்பம் வருகிற பொழுது அவர்கள் கலங்கி நிற்கிற நேரத்தில் கலக்கத்தை போக்குற ஒரே ஒருவர் இந்த உலகத்தை உண்டாக்கிய பரம்பொருளாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் உங்களுக்கு, அவருக்குள் ஞானம், மீட்பு, அறிவு என்ற பொக்கிஷங்கள் எல்லாம் இருக்கிறது என்று கொலோசியர் 2 வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 1 கடைசியிலே அவரே நமக்கு ஞானமும் மீட்புமானார் என்று வாசிக்கிறோம். ஞானத்தின் ஆரம்பம் கர்த்தருக்கு பயப்படுதல், ஞானத்தின் ஆரம்பம் என்று வாசிக்கிறோம். ஞானத்தை அடைவதற்கு ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் என்றால் என்ன என்றால் தீமையை விட்டு விலகுவது. அருமையான இந்த சிறு பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிற வாக்கியங்கள், இறைவனால் சொல்லப்பட்ட நல் கட்டளைகளை அவர்கள் கடைப்பிடித்து நடப்பார்களே ஆனால் அவர்கள் கழுத்திலே பொன் அணிந்த சரப்பணிகளை போன்று நன்மைகள் வந்து சேரும். எந்த விதத்தில் மாற்றமில்லை. இந்த ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை பற்றி நீங்கள் அறிய வேண்டுமானால் இன்னும் நீங்கள் அதிகமாக வாய்ப்புகள் இருக்கிறது. சத்தியத்தையும் அறிவியல் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான இந்த விசேஷ நாளிலே ஆண்டவராகிய இயேசு என்ற ஒருவர் உங்களோடு கூட இருப்பாரையானால் உங்களுடைய எல்லா பருவநிலைகளிலும் மனிதனுடைய வாழ்க்கையிலே 12 வயதுக்கு ஒரு முறை ஒரு பருவம் மாறுகிறது. சின்ன பருவம், சிறுவர்கள் என்ற பருவம் 12 வயதை தாண்டி 13 வந்துட்டால் அது 13 பருவத்துக்கு வருது, டீனேஜுக்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் மணமனுங்கிற ஸ்தானத்தை பெறாங்க, அதுக்கப்புறம் தகப்பன் ஸ்தானத்தை பெறாங்க, அதுக்கப்புறம் முதியவர் ஸ்தானத்தை பெறாங்க, அதுக்கப்புறம் நிறைவான வாழ்க்கைக்கு போகிறாங்க. 12 வருஷத்துக்கு ஒரு முறை அவருடைய பருவம் மாற மாற பெயர் மாறுகிறது. அதே போல் நான் இங்கேயும் பாருங்கள், நான் சொன்னேன் 16 சமஸ்காரங்கள் செய்கிறார்கள். அதில் 9வது சமஸ்காரம் தான் இந்த காது அணி குத்து விழா, காது குத்தக்கூடிய விழா. அது மனித இயலில் படித்தோம்னா நம்மெல்லாம் இன்றைக்கி ஆண்கள் பெண்கள் எல்லாம் கூடியிருக்கிறோம். உண்மையில் ஒரு பலசாலி யாருன்னு கேட்டால் எல்லாரும் சொல்லுவாங்க, நல்லா வாஜான்னு பார்க்குவா, மீசை பெருசாக வச்சு நல்லா கம்பீரமாக ஒருத்தர் உட்காந்துருக்காருன்னா ஐயா வீரசாலிங்க, அவர் தான் வீர சிங்கம் அப்படிலாம் நம்ம சொல்லுவோம். இது உண்மை தான். ஆனால் ஒரு பெண், ஒரு சகோதரி இல்லை ஒரு பெண்டீர் உட்காந்துருக்காங்கன்னா அவங்க பார்க்க ரொம்ப பவியமாக அமர்ந்திருப்பாங்க. அதே நேரத்தில் சமூகத்தில் சீக்கிரம் யாருக்கு கண்ணீர் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சீக்கிரம் கண்ணீர் வருது பெண்களுக்கு தான். ஆண்களுக்கு சீக்கிரம் கண்ணீரே வராது. அப்படியே கண்ணீர் விட்டால் கூட எல்லா பெண்களும் ஏற்றுக்கிற மாட்டாங்க. நீ ஆம்பளை போய் அழுகலாமா, ஊழ கண்ணீர் வடிக்காதம்பாங்க. இவங்க கண்ணீர்லேயே ஊழ கண்ணீர்மாங்க. ஏன்னா ஒரு ஆம்பளை அழுகக்கூடாதுங்கிறது சமூகத்தின் பார்வை. ஆனால் இறைவன் சொல்லுகிறார் பாருங்க, உலகத்தில் மிகப்பெரிய பலசாலி யாருன்னா சகோதரிமார்கள் தான். எப்படி அப்படின்னு சொன்னால், ஆதியிலே தேவன் ஆதாமை படைக்கும் பொழுது அவர் எப்படி படைத்தார் என்றால் அவர் மண்ணினாலே உருவாக்கினார் ஆதாமை. இப்போ மண்ணை குமிச்சு வச்சுக்கோங்க. அதே நேரத்தில் ஏவாளை எலும்புலே உருவாக்கினான்னு பார்க்குறோம். எலும்பு இந்த பக்கம் வைங்க, 2லையும் தண்ணி ஊற்றுங்க, எது கரைய? மண் என்ன செஞ்சினா கரைஞ்சி ஓடிடும், ஆனால் எலும்பு கரையாது. பார்த்தீங்களா பலம் எங்கே இருக்குன்னு? அதனால என்ன பண்ணாங்கன்னா, இந்த சரீரத்தின் மென்மையான பாகம் இருக்கு பாருங்க, சரீரத்தின் மென்மையான பாகங்களில் நரம்புகளுடைய உணர்வுகள் பரிமளிக்கிற இடம், அந்த இடம் மிதமான இடம். அந்த இடத்துல என்ன செஞ்சாங்கன்னா
துவாரமிட்டார்கள். காதினுடைய நுனி பாகம், மூக்கினுடைய மேல் பாகம், இன்னும் தொப்புளினுடைய பகுதி, இன்னும் மிருதுவான இடங்கள் நாக்கு, எங்கெங்கெல்லாம் ரொம்ப மிருதுவான இடம் இருக்கோ அங்கே உணர்வுகள் கூடுகிற இடமா இருக்கும் பொழுது ஒரு பெண்டீர் இந்த உலகத்தில் எந்திரிச்சு நின்னா யாரும் பக்கத்தில் நிற்க முடியாது. அதனால தான் பெரியவங்களுக்கு தண்டட்டி போட்டு விட்டாங்க. தண்டட்டிங்கிறது கொஞ்சம் வெயிட்டாக இருக்கேன். அந்த அம்மா அப்படி ஏய் என்னடான்னு எந்திரிச்சிச்சுன்னா இந்த தண்டட்டி டப்பு டப்புன்னு ஆடும்போதே கீழே உட்காரு, உனக்கு தான் காது உத்தியாச்சுல, பிறதுக்கு எந்திக்க அப்படின்னு அதை அரட்டுமா. பாருங்க, இப்போ நம்மளே சொல்கிறோம்ல, ஏய் என்னை ஏமாத்த பார்க்காது, ஏற்கனவே எனக்கு காது குத்தியாச்சு உனக்கு தெரியுமான்னு சொல்கிறேன் பாருங்க. என்ன அர்த்தம்? எவ்வளோ பெரிய வீரசாலியாக இருந்தாலும் இந்த மென்மையான உணர்வுகள் முட்டி மோதும் பொழுது அவருடைய வீரம் கொஞ்சம் குறைக்கப்படும். அப்பொழுது ஆபத்து நீங்கிவிடும். கோபத்தில் ஏற்படுகிறது என்னது? உக்கிரகம் வரும் பொழுது தண்டனை ஏற்படும். அதெல்லாம் மாற்றப்படுவதற்காக இந்த துவாரம் விட்டார்கள் காதுகளிலே. அருமையான பிள்ளைகள் கூட வளரும் பொழுது கெட்ட சகவாசங்கள், தீமையான பழக்கங்கள் வரக்கூடாது என்பதற்காக அவர்கள் என்ன செய்தார்கள்? இந்த காதுகளில் துவாரம் விட்டு அடையாளம் காண்பித்தார்கள். ஆனால் இது எங்கிருந்து வந்தது என்றால், அக்காலத்திலே ஒரு எஜமானிடத்திலே வேலை செய்கிற ஒரு வேலைக்காரன் உண்மையாக அவன் 50 வருஷம் வேலை செய்து அந்த ஒரே எஜமானத்தில் இருந்து விட்டால் அந்த வேலைக்காரனுக்கு அந்த எஜமான், ஐயா நீ எங்கே வேணாலும் நீ உனக்கு சுதந்திரம் போகலாம், நீ வேறு யார்கிட்ட சேர்னாலும் சேர்ந்துக்கோன்னு சொன்னாலும், இல்லை இல்லை நீ நல்ல எஜமானா இருக்க, ஓன்ட்டே நான் வேலை செய்கிறேன், எனக்கு நீ உதவி செய்யன்னு சொல்லிட்டு அவன் மீண்டும் இங்கே வந்தான்னா அந்த நேரத்தில் எனக்கு பிரியமானவன் இவன், எனக்கு உண்மையானவன் இவன் என்பதை காண்பிப்பதற்கு கதவுக்கு இடையில் வைத்து காதிலே துவாரம் விட்டார்கள். காதிலே துவாரமிட்ட ஒரு மனிதனை வீதிகளிலே பார்த்தால் அவனுடைய எஜமான் நல்லவன், இந்த வேலை செய்கிறவன் நல்லவன் என்று சமூகம் ஒத்துக்கொண்டது. இப்படித்தான் ஆரம்பத்திலே காது குத்தும் தோற்றம் உலகத்துக்கு வந்தது. பிற்பாடு அதிகமான தீமைகள் செய்யவிடாமல் தடுப்பதற்கு காதுகளை துவாரமிட்டார்கள். இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம் என்றால், நம்முடைய உறவுகளை கூட்டி இந்த உலகத்தில் மரபுகள் வழியாக நாம் நமக்கு ஒரு நன்மை வேண்டும் என்று மக்களிடத்தில் ஈகை பெறுவதற்காக இந்த காதுகளிலே துவாரமிட்டு கொண்டிருக்கிறோம். மெய்யான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். அது இவ்வழியாகவும் கொடுப்பார், எவ்வழியாகவும் கொடுப்பார். உன்னதத்தில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தால் ஆசீர்வதிக்கிற ஆண்டவரை இயேசு கிறிஸ்து இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்களையும் இங்கே மேடையில் அமர்ந்திருக்கிற பிள்ளைகளையும் கர்த்தர் அபரிதமாக ஆசீர்வதிப்பாராக. அருமையான சங்கீதம் 107 மனிதனுடைய வாழ்க்கை யாத்திரையில் 6 விஷயங்கள் படம் பிடித்து காண்பிக்கப்பட்டது. அதை உங்களுக்கு நாங்கள் தோராயமாக அறிவித்திருக்கிறோம். அருமையான இந்த அருமையான கூட்டத்திலே இந்த சிறார் சார்ந்ததான் அன்பான உறவுகள் மத்தியிலே, இங்கே அமர்ந்திருக்கிற பெரியோர்கள் மத்தியிலே, அமர்ந்திருக்கிற ஏனைய எல்லா தேவ பிள்ளைகள் மத்தியிலே ஆண்டுடைய வார்த்தை புறப்பட்டு வருகிறது. நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னாலே எல்லாமல் வேறு ஒரு நாள் பிதாவிடத்தில் வரான் என்று சொல்லிய வாக்கியத்தின்படி சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லிய வசனத்தின் அடிப்படையிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சந்தர்ப்பத்தை கொடுத்து அவருக்கு நன்றி செலுத்தி என் வார்த்தையில் சுருக்குகிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரை இயேசுவை அதிகமாக அறிய விரும்பினால் கர்த்தருடைய தாசர்கள் மேடையில் அமர்ந்திருக்கிறார்கள், கிளையை அமர்ந்திருக்கிறார்கள், அவரை சந்திங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.